எப்படியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய சிக்கல்ல சிக்க போறாங்க ராஜி அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிருச்சு நமக்கு முதல்லயே. ஆனா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஏத்த மாரியே விஷயங்கள்லாம் நடந்து, இப்ப முதல்ல எடுத்தோனே வந்து அந்த சந்தோஷோட வந்து ஜோடி சேர்ந்து ஆடணும்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து கொஞ்சம் சாங்கே ஒரு மாதிரியா ஒரு பாட்ட வந்து போட ஆரம்பிச்சோன்னா, அவரும் வந்து அப்படியே குத்து குத்துன்னு டான்ஸ் எல்லாம் ஆடுற மாரிலாம் ஆடி குத்து டான்ஸ்லாம் ஆடிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா வந்து வேணும்னே கிட்டக்க வந்து அவங்க மேல கை வைக்கிற மாரி 2, 3 தடவ வந்துட்டாரு. ஒரு தடவ அவங்க தள்ளியே விட்டுர்றாங்க. என்னம்மா நினச்சிட்டு இருக்க? ஒழுங்கா ஆடுமா, ஆடுமா அப்படின்னு அந்த ஜட்ஜெல்லாம் வந்து பேச, இவங்க பேசுற விதம், பண்றது இதெல்லாம் ஏன் பண்றாங்கன்னே உங்களுக்கு ஒரு மாரி ரொம்ப குழப்பமாயி, கடைசியில என்ன பண்றாங்க, அந்த இடத்த விட்டு வெளில வந்துடுறாங்க. வெளில வந்தா அவனுங்கலாம் வாசல்ல வந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னா, நீ கிளம்பலாம் முடியாது. பணத்த குடுத்து கிளம்புங்கிறாங்க. என்ன பணம் அப்படின்னா, அக்ரீமெண்ட்ல சைன் பண்ணல. பாதியிலே போனா ரூ. 10,00,000 தரணும். தர முடியுமா? தந்துட்டு போ அப்படின்னா, இவர் ரூ. 10,00,000 பணத்துக்காக தானே இவங்களே வந்தாங்க. இவங்க ஐய்யயோன்னு சொல்லிட்டு குடு குடுன்னு ஓடி வந்து ரூமுக்குள்ள கதவ சாத்திக்கிறாங்க. இதுக்கு நடுவுல அரசி வந்து அப்படியே வந்து அவங்க அப்பாவுக்கு கால் வலிக்கும்போது, அவருக்கு ரொம்ப தாங்குன்னு தாங்கி, நான் பொறந்ததுலேருந்து இப்ப தான் நீங்க வீட்லயே இருக்கீங்கப்பா அப்படின்னு வந்து பாசமா பார்த்துக்கும் பொழுது, இவருக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுது. இந்த பிள்ளைய போய் இப்படி கஷ்டப்படுத்திட்டானே இந்த குமார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, இதே சமயத்துல அங்க வந்து கோமதி அதெல்லாம் பேசிட்டு வெளில வந்தா, பாட்டி காந்திமதி என்ன பண்றாங்க, அவங்க கூப்ட்டு, "நான் உன்ட்ட தனியா பேசணும், கோயிலுக்கு வான்னு" கோயிலுக்கு கூட்டு போயிட்டு, "இந்த கேஸ எப்படியாவது வாபஸ் வாங்கிடுங்க. பாவம் எனக்கு இருக்கிறதே என் பேரன் ஒருத்தன் தான். உன் மக வீட்டுக்கு வந்தம்போது ரொம்ப நாள் உன் கூட இருந்த மாரி இருந்துச்சு எனக்கு. எனக்கு அவ கஷ்டம் புரியுது, உங்களோட பிரச்சனை புரியுது. ஆனா வந்து இதனால தேவையில்லாத பிரச்சனைகள் தான் அதிகமாகும். அண்ணனுங்களும் காசெல்லாம் செலவழிச்சு என்னென்னவோ பண்றானுங்க. இந்த கேஸ எப்படியாவது வாபஸ் வாங்கிடுங்கங்கிறாங்க." கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க முடியாதுமான்னு இவங்க சொல்ல, "உன் நிலைமை எனக்கு புரியுது. என் வாழ்க்கை அவ்வளோதான் போல" அப்படின்னு கோயில்ல எப்படி வந்து சித்தி வந்து இவங்கள்ட்ட ராஜிட்ட பேசினாங்களோ, அதே மாரி தான் இங்கேயும் நடக்குது. பேசி அவங்க புலம்ப இப்ப என்ன பண்றதுன்னு லைட்டா கோமதி கன்ஃப்யூஸ் ஆகுறாங்க. அதோட அவங்க வீட்டுக்கும் கிளம்பி வராங்க. அங்க ராஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சு, நம்மள்ட்ட ஃபோன் இருக்கு. நம்ம வந்து உடனே ஏதாவது பிரச்சனை பண்ணானுங்க தடுத்தாங்கன்னா 100 கால் பண்ணிடலாம். கால் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்படி இப்படிலாம் வந்து பேசிட்டு, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். எல்லாரும் சொன்னத கேட்டுருக்கணும். நம்ம ஏன் இப்படி பண்ணோம்? அப்படிங்கிற மாரிலாம் யோசிக்கிறாங்க. ஏமாந்து தான் போயிட்டோம் போல நம்ம. இவங்க நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லன்ட்டு. அப்போ ஒரு பொண்ணு ஒருத்தவங்க வராங்க. கூட சேர்ந்து ஜோடிலாம் ஆடுறதெல்லாம் வந்து ஆட தானம்மா செய்யணும். அப்ப தானே வந்து நீங்க டூயட்லாம் ஆடுனா வந்து சினிமால சான்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா தாம்மா வந்து ரூ. 10,00,000 பணம் கிடைக்கும்னு சொன்னதுக்கப்புறமா, நான் சினிமாவுக்காக வரல. நான் பணத்த ஜெயிக்க தான் வந்தேங்கிறாங்க. பணத்தெல்லாம் உனக்கு எப்படி தருவாங்க? நீ இதுக்கே ஆட மாட்ற. அவங்க இன்னும் அடுத்தடுத்த லெவல்ல என்னென்ன சொல்ல போறாங்களோ அப்படின்னோனே உங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு. உடனே பேக்க தூக்கிட்டு கிளம்பலான்னு வெளிய போனா, அவங்க வாசல்ல நிக்கிறாங்க. எங்க போற? அதெல்லாம் போ முடியாது. ரூ. 10,00,000 பணத்த குடுன்னா, அதெல்லாம் போ முடியாதுன்னா, இவங்கள புடிச்சு உள்ளார தள்ளி விட்டுர்றாங்க. எல்லாரும் உள்ளார வராங்க. எல்லாருமே யார பார்த்தாலுமே நம்ப முடியாதுங்கிற மாரி தான் ஆட்களா இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் பார்த்து, அவங்க எல்லாம் பார்க்குற பார்வையே பார்த்து இவங்க பயந்து போயிருக்க. அதோட இப்ப என்ன மாரி பிரச்சனை அடுத்து வரப்போகுது? இப்ப கதிர் வந்து எப்படி காப்பாத்தி கூட்டு போனாலும், ரூ. 10,00,000 வந்து இன்னமும் அவனுக்கு கேட்டு கேஸ்லாம் போடுவாங்களா? பிரச்சனை ஆகுமா? இவங்க அவங்க மேல கேஸ் போடலாம்னா, அத வேணான்னு சொல்ல போறாங்களான்னு பல கேள்விகள் இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ராஜி போய் இப்படி வசமா ஒரு இடத்துல சிக்கி பிரச்சனையானத பத்தி உங்க கருத்து என்னங்கிறத சொல்லிட்டு, மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி, கூடவே நம்முடைய இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.